என் பேர் சம்பத்குமாருங்க. நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் நான். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப தழும்புகளும் அப்புறமா வந்து முகத்துல எல்லாம் பருக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னதான் சோப்புங்க என்னதான் எதனாலும் யூஸ் பண்ணால் கூட உபயோகமே இல்லாமல் கொஞ்சம் பணம் தான் செலவாகுது. டாக்டருங்கிட்ட போய் இப்போ காட்டுறோம் அந்த சோப்பு இந்த சோப்புன்றாங்க. அதெல்லாம் கூட வாங்கி தான் பிள்ளைங்களுக்கு உபயோகப்படுத்தணும். இது வேறு ஏதாவது வழி இருக்குதா பார்க்கலான்னு நான் இன்ஸ்டாகிராமில் போகும்போது ஹெர்போ வேர்ல்டுடைய விவரங்களும் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரி நம்ம தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டோமே, எண்ணத்துக்கு இது சின்ன சின்ன செலவு தானே, பார்ப்போமே இதனால் என்ன நஷ்டமாக போகுதுன்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து அவங்களோட விலாசத்துக்கு நான் போட்டு பணங்கிட்ட வரவழைச்சி நான் பிள்ளைங்களுக்கு உபயோகப்படுத்தினேன். என் மனைவிமார்களுக்கும் உபயோகப்படுத்தினேன். அப்புறமா வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களும் உபயோகப்படுத்தினேன். பிள்ளைங்களுக்கு பேரன் பேச்சிங்களுக்கு எல்லாருமே அதை உபயோகம் நாங்களும் உபயோகப்படுத்தினேன். நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள், எனக்கு 73 வயசில் இருக்குது. நான் எப்படி இருக்கிறேன் இதெல்லாம் நான் உபயோகப்படுத்தினேன். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இப்போது 2-3 மாதமாக உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து 15-20 நாள்லேயே கொஞ்சம் மாறுதல் தெரிஞ்சுது. இது முகத்தில் இருக்கிற இந்த பருக்களும் சரி, இடுப்பு சுற்றி எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்ததுங்க. ஏன்னா துணி அதிகமாக போட்டு கட்டிக்கிட்டு செஞ்சுக்கிறோம் இல்லையா, அதனால் அது கூட கொஞ்சம் எனக்கு தெளிவாகி போயிடுது. உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன தழும்புகள் போல் அதெல்லாம் கூட இருந்தது, அதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகி போச்சு. கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு சரியாயிடுச்சு எனக்கு. தைரியமாக உபயோகப்படுத்தினேன். சரி பார்ப்போமே என்னதான் நடக்குதா பார்க்கலாமே. கேரளா ஆகுது. அது இல்லாமல் சிவப்பு சந்தன சோப்புங்க. இந்த சிவப்பு சந்தன சோப்பு வந்து நான் உபயோகப்படுத்துறதுனால நிறைய மாறுதல் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பகல் உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். உபயோகப்படுத்தின பிறகு சோப்பு நிற்க வச்சு வச்சிங்கன்னா அதிக நாள் வரும். சாதாரணமாக படுக்க வச்சுட்டோம்னா தண்ணியில் விழுந்து அது கரைஞ்சி போகுது இல்லைங்களா, அது கரையாமல் அதிக நாள் வரணும்னா நிற்க வச்சுட்டு உபயோகப்படுத்துங்க. நாங்களும் அதே போல் தான் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சோம். சாயந்தரத்து நேரத்தில் வந்து இந்த பப்பாளி சோப்பு பழங்களோட சேர்ந்தது. அது இதில் என்ன போட்டுருக்காங்க, சந்தனம் சேர்ந்துருக்கு, தேங்காய் எண்ணெய், சந்தனம், பழங்கள் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இதுவும் நல்ல மனத்தோடு இருக்குது. நம்ம சருமத்துக்கும் கொஞ்சம் இந்த சின்ன பசங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது, குழந்தைங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு இயற்கையான கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த இயற்கையான கலர் வருது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு கொஞ்சம் தோல் கூட சொரசரன்னு இல்லாமல் கொஞ்சம் மிருதுவாக இருக்குது, நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. சரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அதுக்கெல்லாம் கூட சொன்னேன். நான் உபயோகப்படுத்தினப்பா, நீங்களும் வரவழைச்சிக்கிட்டு நீங்களும் உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் உபயோகப்படுத்துறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உபயோகப்படுத்தாமல் அவங்க யாரோ ஏதோ சொன்னாங்க நான் சொல்லலை. உண்மையாக உபயோகப்படுத்தி உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் உபயோகப்படுத்திங்கனாக்கா அதனுடைய பலனை நீங்களும் அனுபவிக்கலாம். இதில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. உபயோகப்படுத்துங்க.